Hello friends, in the video Polacode VS Code extension பத்தி பார்க்க போறோம். Social media like Twitter, Facebook, Instagram எல்லாம் பாத்தீங்கன்னா coding pagesல ஒரு சில coding snippets ஷேர் பண்ணிருப்பாங்க. ஒரு சின்ன செக்மெண்ட் ஆஃப் கோட் தான் இருக்கும், ஆனா அது ரொம்ப நீட்டா போட்டு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி போஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை நம்ம VS Code எக்ஸ்டென்ஷன்லேயே பண்ணலாம் Polacode யூஸ் பண்ணி. அதை எப்படி பண்றதுன்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்க கம்ப்யூட்டர்ல VS Code இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல லெஃப்ட் மெனுல கீழே பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் மெனு அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதுல போய் தான் நீங்க VS Code எக்ஸ்டென்ஷன்ஸை இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகே, அங்க Polacode சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் Polacode வரும். அதுல ஃபேமஸ் ஆனது பாத்தீங்கன்னா Polacode PNP தான். ஆனா இதை விட Polacode forkன்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். அதுல இன்னும் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல ஓபன் பண்ணிக்கிறேன். இப்ப என்கிட்ட ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கோடு இருக்கு. ஓகேங்களா, இப்ப நான் என்ன பண்றேன், Ctrl+Shift+P கொடுக்குறேன். கொடுத்த உடனே Polacode forkன்னு வருதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ரைட்ல ஒரு சாம்பிளோட ஓபன் ஆகும் Polacode ஸ்கிரீன். இப்போ என்ன பண்ணுங்க, நீங்க எந்த கோடை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்க போறீங்களோ அந்த கோடை மவுஸ் வச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். நீங்க கலர் வேணும்னா கலர் மாத்திக்கலாம். உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டா வேணும்னா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டா வச்சுக்கலாம். டிரான்ஸ்பரண்டா வேணாம்னா மாத்திக்கலாம். ஷேடோ வேணும்னா வச்சுக்கலாம், இல்லாட்டி விட்டுறலாம். இப்போ இந்த கோடை நீங்க சேவ் பண்ணோம் அப்படின்னா இந்த பட்டனை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேவ் கேட்கும். Polacode snippet கொடுத்தீங்கன்னா அது சேவ் ஆயிரும். பாத்தீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்னிப்பெட் அழகா prettier ஃபார்மேட்ல உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.